ஓம் ஸ்ரீ குருவே சரணம். இன்று மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை 2026. இன்று மக நட்சத்திரம் அஷ்டமி, சனிக்கிழமை எல்லாம் சேர்ந்து வருகின்றது. இதை பற்றி நேற்றைய பதிவுகளில் பார்த்தோம். இப்பொழுதெல்லாம் நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்க வேண்டும், நமக்கு பல கவலைகளாக இருக்கிறது. என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, எப்படி பண்ணுறது? ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வர வேண்டும் என்று சொல்வார்களே, அருகிலே இருப்பீர்கள். அடுத்தவர்களை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி மனிதனை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது மகான்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியுமா? முடியும். எப்பொழுது ஒரு நல்ல குரு கிடைக்கும் பொழுது தானே அந்த குரு நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். அதனால் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நல்ல சத்குருவை பிடியுங்கள். இப்பொழுது நாம் தலைப்புக்கு வருவோம். நமது பெற்றோர்கள்லாம் குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்கிறது என்று பல கவலைகள் இருக்கும். கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் எதுவுமே அதை கனி என்றால், தேன் என்றால், ஒரு பொருள் என்றால் அதை பார்ப்பது மட்டும் அல்ல, சில சமயத்தில் சுவைப்பதும் அதனுடைய அற்புதத்தை அப்பொழுதுதான் தெரிந்து கொள்ள முடியும். நான் மனதார வேண்டிக் கொண்டேன். நிறைய சொல்லுவாங்க, நான் மனசில் வேண்டிக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஞான தெய்வீக வைராக்கிய சக்தி இருப்பவர்கள் பல லட்சம் கோடியில் ஒருவராக இருக்கலாம். அவர்களே மகான்கள், சித்தர்கள். இப்பொழுது மதுரைக்கு செல்வோம். ஸ்ரீ குழந்தையானந்தா சுவாமிகள் மதுரை அரசரடியை பற்றி பார்ப்போம். அடடா, நான் மதுரையில் தானே இருக்கேன், எனக்கே தெரியலையே. போயிட்டு வருவேன் சார், கவலைப்படாதீங்க. இப்படி மதுரையில் அரசரடி என்கின்ற இடம் இருக்கிறது. இவரது அதிஷ்டானமானது அங்கே தான் அமைந்து இருக்கிறது. இவருக்கு 4 இடங்களிலே ஜீவசமாதிகள் உள்ளன. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். குழந்தையானந்தா என்ற இவரது ஜீவசமாதிகள் மகான்களுக்கு பல இடங்களிலும் அவர்கள் நினைத்தது போல் கண்டிப்பாக உருவாகும். இப்படி இவருடைய பிறப்பு எப்படி, யாருக்கு பிறந்தார், எப்படிப்பட்ட அற்புதமான குழந்தை பிறந்தது என்று பார்ப்போம். இவர் ராமசுவாமி, அதாவது அண்ணாசாமி ஐயர் மற்றும் திரிபுர சுந்தரி என்ற அற்புதமான புனிதமான தம்பதிகளுக்கு 1627ஆம் ஆண்டு, அதாவது தமிழ் வருடம் பிரபவ வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரத்திலே அவதரித்தார். இவரின் இயற்பெயர் ராஜகோபாலன், அதாவது ராமன். இவரது பாதங்களிலே அற்புதமான சக்தி வாய்ந்த சங்கு சக்கரம் ரேகைகளாக அவை அமைந்து இருந்தது, இன்றும் இருக்கிறது. காசியிலிருந்து ஸ்ரீ கணபதி பாபா என்ற மகான் மதுரை வருகை புரிந்தார் ஒரு காலத்தில். இங்கு இவர் 7 வயதே ஆன சுவாமிகளை பார்த்ததும் இவனே தனக்கு சரியான சீடன் என்ற நல்ல முடிவுக்கு வந்தார். பின்பு இங்கு உள்ள அர்ச்சகர்கள் பெற்றோரின் அனுமதியோடு இவரை காசிக்கு அழைத்து சென்று அனைத்து கலைகளையும் அற்புதமாக கற்று சொல்லி வளர்த்து வந்தார். அனைத்து ஞானங்களையும் இவருக்கு உபதேசம் செய்தார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர். இப்படி ஸ்ரீ கணபதி பாபாவின் இப்படிப்பட்ட பயிற்சிக்கு அதன் பின்னரே இவர் மகானாக போற்றப்பட்டார், பட்டம் பெற்றுவிட்டார். சுவாமிகள் ஏராளமான சித்துக்களை செய்தார். திருவண்ணாமலையிலே கிரிவல பாதையில் சூரிய தீர்த்தம் உள்ளது. சூரியலிங்கத்திற்கு அருகில் உள்ள குளமே சூரிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் இருந்து திரு அருணாச்சலேச ஈஸ்வரனை தரிசனம் செய்ததின் பலனாக ஒரே நேரத்தில் 4 இடங்களில் இருக்கின்ற உத்தம சித்தியை பெற்றார். நம்ம சொல்லுவோமே, உங்களை எங்கேயோ அந்த ஊரில் பார்த்த மாதிரி இருந்தது, ஏதோ ஒரு ஊரை சொல்லி அந்த இடத்துல பார்த்த மாதிரி இருக்கு, நீங்கள் தானே? அப்படித்தான் திரைலிங்க சுவாமிகள் காசியிலும் ராமேஸ்வரத்திலும் ஒரே நேரத்தில் இன்றும் பார்க்கலாம். இதே குழந்தையானந்த சுவாமிகளை இன்றும் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கின்றவர்கள் பல பேர். சரி, இப்படி ஒரே நேரத்தில் 4 இடங்களில் இருக்கின்ற உத்தம சித்தியை இவர் பெற்றார். இன்றும் அவரது சூக்ஷ்ம உடல் உலாவி வந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் சித்தர்களின் திருவாக்கு. இந்த சூரிய தீர்த்தத்திலிருந்து திரு அண்ணாமலை தரிசனம் செய்தால் அதற்கு அசமுகி லிங்க தரிசனம் என்று பெயர். இந்த தரிசனத்தை யார் ஒருவர்
மனமாற தரிசிக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈசனின் திருவருளாலும் ஸ்ரீ குழந்தை ஆனந்தா சுவாமிகளின் திருவருளாலும் குழந்தை பாக்கியம் நல்லவிதமான குழந்தையாக இருக்கும். ஞான சக்தியுள்ள மகானாக பிறப்பார்கள். இவரது ஜீவசமாதிகள் காஷ்மீர், டெல்லி, பாகிஸ்தான், மதுரை, அரசரடி இவைகளில் அமைந்து உள்ளது. பின்னர் இவரது அந்த குருவான குருநாதர் கணபதி பாபாவின் திருவருளால் இவரின் மகா சமாதிக்கு எதிரில் ஸ்ரீ திரைலிங்க சுவாமிகள் என்னும் திருநாமத்தில் நம் சுவாமிகள் முதல் ஜீவ சமாதி அடைந்தார். இது அமைந்த இடம் காசி கஷேத்திரம் ஆகும். மேலும் இமயமலையில் தங்கி தவம் செய்தும் உள்ளார். சுவாமிகள் இந்த சமாதியில் இருந்து எழுந்து நேபாளம் சென்றார். அங்கு இருந்த ராஜவம்சத்தினருக்கு, ராஜகுலத்திற்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைகளை தீர்த்து அருளினார். அங்குள்ள ஸ்ரீ பசுபதிநாதர் கோவிலில் சுவாமிகள் 2வது சமாதியும் அடைந்தார். இப்படி தென்காசியில் சுவாமிகள் 3வது முறையாக சமாதியானார். இங்கு சுவாமிகளுக்கு ஸ்ரீ நெல்லையப்பர் என்ற திருநாமத்தில் ஜீவ சமாதி உள்ளது. பின்பு இந்த 3வது சமாதியில் இருந்தும் எழுந்து மதுரைக்கே வந்தார். இங்கு சுமார் 20 ஆண்டுகள் எல்லோருக்கும் அருளை வாரி வாரி வழங்கினார், அருளாசி செய்து வந்தார். இதன் பிறகு சுவாமிகள் ஆங்கிரச வருடத்திலே 1932ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்திலே 23ஆம் தேதி சனிக்கிழமையிலே விஜயதசமி திதியிலே திரு ஓண நட்சத்திரத்திலே மகா சமாதி அடைந்தார். மதுரை அரசரடி பகுதியில் காலவாசல் என்னும் இடத்திலே இவரது 4வது மகா சமாதி அமைந்து உள்ளது. இது தவிர மதுரைக்கு அருகே சித்தலாங்குடியிலும் வத்தலக்குண்டிலும் சுவாமிகளுக்கு ஆலயம் உண்டு. மேலும் பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்கும் நம் குழந்தை ஆனந்தா சுவாமிகளை தரிசித்து அவரை பற்றி நாம் விளக்கமாக பார்த்து நம் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கு இப்பொழுதே மதுரை செல்லுங்கள். ஊரை சுற்றி பார்க்கின்றோம், விடுமுறை, ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணும், சுற்றுலா பார்க்கணும் எல்லாம் நினைக்கக்கூடாது. ஜீவசமாதிகளிலே உள்ள சக்திகளை அவரவர்கள் உணரும்போது தான் தெரியும். முன்பே வருகின்றன. காலில் முள் குத்துனாதான் வலினா என்னன்னு தெரியும், கல் குத்துனாதான் வலினா என்னன்னு தெரியும், காலில் சூடுபட்டால்தான் என்னன்னு தெரியும். இப்படி நாம் சுவைத்து பார்க்கும்போது தான் இது இன்ன பொருள், இப்படிப்பட்டது, பலாச்சொலை, வாழைப்பழம், தேன், சாதம், நாம் உண்ணும் உணவு எல்லாம் சுவைக்கின்றோம். நாவில் பட்டவுடன் அது சுவையாக மாறுகிறது. அதுபோல நமது திருமேனியிலே அவரது காற்று பட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒளிமயமாகும். காரணம், இன்று சொல்ல வேண்டிய கட்டாயம் என்றால் அவரது பூச நட்சத்திரத்தினுடைய ஜீவ சமாதி ஆகிய ஐக்கியமான நல்ல நாளையும் குழந்தைகளுக்கே உரித்தான அற்புத சித்தர். இவரை தரிசித்து அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் அந்த ஆலயத்திலே முன் அனுமதி பெற்று தான தர்மத்துடன் இங்கே லட்டு தானம் செய்வது மிக மிக விசேஷம் என்று நமது வாத்தியார் சொல்லிவிட்டார். மற்றும் பல தானங்களை சொல்வோம். இவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு 16 விதமான முறைகள் என்னென்னமோ இருக்குல்ல. நல்வாழ்வு அமைய எளிய வழிமுறைகள், கல்வி அதற்கான வேலைகள் அமைய வழிமுறைகள், தோஷங்கள் நீங்கி உடல் தூய்மை அடைய உதவும் வழிமுறைகள், பகைமை எண்ணங்கள் நீங்குவதற்கான நல்ல வழிமுறைகள். ஒருத்தனை தீர்த்தே கட்டி பொண்ணுன்னு பகைமை வருதில்ல, அந்த எண்ணங்கள் மாறிவிடும், ஒற்றுமை வந்துவிடும். இசையை அறிந்து கொள்வீர்கள். அதாவது வாமனமூர்த்தியாய் திருமால் வழிபட்ட ஸ்தலம். இப்படி தீர்த்த நீராடலின் பலனை பெறுவது எப்படி? இறைவனுக்கு சந்தனம் மறைத்தல் அற்புதமான இறைப்பணியே என்பதை விளக்கமாக பார்ப்போம். உடல் மனம் வளம் பெற உதவும் வழிமுறைகள், திருமண தடைகள் இருந்தால் அது நீங்க உதவும் வழிமுறைகள், சந்ததி தடைக்க உதவும் பூஜை முறைகள், குரு கிடைக்க உதவும் நல்ல பூஜை முறைகள், குடும்ப ஒத்துமை ஏற்பட உதவும் அற்புத வழிபாடுகள், பித்திருக்கள் போற்றும் உத்தம ஸ்தலம் என்னவென்று பார்ப்போம். தீமைகள் அகல உன்னத வழிமுறைகள், குழந்தைகளை காக்கும் அற்புத ஸ்தலங்கள். இப்படி பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு அமைய எளிய வழிமுறைகள். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாய் கலியுகத்திலே அப்படிப்பட்ட கண்கண்ட தேவியாய் பிரகாசித்து புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே உள்ள அழியா நிலை என்ற கிராமத்தில் அருளும் அரி என்றால் நாச்சியார் ராதை தேவி என்னும் ஸ்வயம் லக்ஷ்மி தேவியே ஆவாள். பெண்களும் சிறுமியரும் கன்னி பெண்களும்
அரிநாச்சியாரை வழிபட்டு வந்தால் திவ்யமான அறிவையும் நல்வொழுக்கத்தையும் சிறப்பான இல்லற வாழ்வையும் பெறலாம். இப்படி குழந்தைகள் நல் ஒழுக்கமுடன் வளர பிறந்த குழந்தை வெளி உலகை சிறிது சிறிதாக உணர ஆரம்பிக்கும். அப்படி உணர்கையிலே பசும்பால் புகட்டல் மூலம் பசுவை கண்டு பசுமொழி கேட்டு வளர துவங்கி பட்சி மொழி மூலம் சிறிது சிறிதாக உலக அறிவை பெற்று வருகின்றது. இது பல பேர் அந்த குழந்தை பற்றி ஏதோ பேசு தத்தக்கா பத்தக்கா என்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி மதுரை அரசரடியிலே ஜீவசமாதி பூண்டுள்ள ஸ்ரீ குழந்தை ஆனந்தா சுவாமிகள் பச்சிலம் குழந்தைகள் மற்றும் எங்கெங்கோ கருவில் வளரும் குழந்தைகளிடம் உரையாட வல்ல மிக மிக சக்தி வாய்ந்தவர். ஒரு பெண்ணு கர்ப்பம் அடைஞ்சிருக்கின்றாலும் அந்த குழந்தையோடையே பேசுவார், குழந்தையும் உள்ளிருந்து பேசும். அப்படிப்பட்ட பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும் உண்டு. அப்படிப்பட்ட யோக சக்தியை பூண்டு அன்றும் இன்றும் என்றுமாக அருள்கின்ற அற்புத மகானே ஸ்ரீ குழந்தை ஆனந்தா சுவாமி உலகின் ஒவ்வொரு குழந்தையும் தம் வாழ்நாளில் ஒரு முறையேனும் மதுரை அரசரடி குழந்தை ஆனந்தா சுவாமிகளை தரிசிக்க செய்ய வேண்டும். ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை இது. சத்தியம் உணர்த்தும் பூலோக சித்தர் பிரஜாநதி எப்படி தேவார பாடல்கள் அந்த பல லட்சமாய் இன்னும் சிதம்பரமான பொன்னம்பலத்தில் மறைந்து கிடக்கின்றன. நமக்கு கிடைத்த தேவாரம் பத்தாது, இன்னும் பல கோடி இருக்கின்றது. இதே போல நமக்கு கிட்டாத ராமாயண மகாபாரத பாகவத் துதிகள் ஸ்லோகங்கள் லட்சக்கணக்கில் உள்ளன. நமக்கு கிட்டிடாமல் மறைவில் இருந்து அரிய புராண வைபவ ஞானத்தை பெற்றிட உதவும் அரிய வழிபாட்டு தலமே திருவாரூர் தலைஞாயிறு அருகே உள்ள 4 வேதபதி சிவஸ்தலம் ஆகும். இப்படி உபன்யாசகர்கள், ஆன்மீக பேர் உரையாளர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் நிச்சயமாக வழிபட வேண்டிய ஸ்தலம். பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை பெற்றுத்தரவல்ல அற்புதமான ஸ்தலம் அழியா நிலை 4 வேதபதி. இப்படி நல்ல ஒழுக்கம் அதுதான் இந்த காலத்தில் கிடைப்பதற்கு அரிய ஒரு குண செல்வமாக இருக்கிறது. ஒருவரை வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வினாடியும் எப்போதும் நல்ல பாதையிலே செலுத்திடவே அவரவருக்கான நட்சத்திர வழிபாடும் ஏற்பட்டது. இப்படி பூலோக வாழ்க்கையை முடித்த பின்னர் யாவருக்கும் இந்த விண்ணுலகின் விரஜாநதி என்னும் புண்ணிய நதியிலே ஒரு புனித மங்கள நீராட்டு முழுக்கு ஒவ்வொருவருக்கும் நடக்கும். இதில் மூழ்கி எழுந்தால் அவரவர் எண்ணியது செய்தது எல்லாமே ஒரு பெரிய வீடியோ போல காட்சி அப்பட்டமாக தெரிய வரும். இங்கு பொய் சொல்லவே முடியாது, உண்மையை மறைக்கவும் இயலாது. பொய்மை நடவாத சத்திய பிரகாச நதி வளாகம் இந்த விண்ணுலகம் பிரஜாநதி. இது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது. பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வைதரணி தானம் என்று சிலர் செய்கின்றார்கள். இதை பற்றி பார்ப்போம். இப்படி இதை போன்ற பிரஜாநதி சக்தி தலங்கள் விழுப்புரம் அருகே உள்ள திருமாத்தூர், ஹரிச்சந்திரபுரம், மெய்யூர் போன்றவை இருக்கின்றது. இதை பற்றி பார்ப்போம். எந்த தெய்வத்தையும் இகழாதீர்கள், கண்டா பின்னா என்று பேசாதீர்கள். எந்த தெய்வத்தையும் அது ஒன்றும் சக்தி இல்லைப்பா, அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, இந்த கோயில் பக்கமே போவாத, இதில் ஒன்றும் இல்லை என்று எதையும் நக்கலாக கேலியாக சொல்லிவிடாதீர்கள். அப்படி பண்ணால் சில தெய்வங்களை ஒதுக்குதல், குலதெய்வத்தை ஆண்டுதோறும் முறையாக வழிபடாமல் இருப்பது, இது போன்ற தெய்வ அபராதம், இது பாவம், தெய்வ குற்றம். இவற்றுக்கு ஆளாகாமல் தற்காத்து கொள்வதற்கும் பிரம்மமூர்த்தி வழிபாடு மிக மிக உதவுகிறது. பிரம்ம ஞானம் என்பது எல்லோருக்கும் உரித்தானது. பரபிரம்மத்தை நம்முள் உரைகின்ற பரமாத்மாவாக அறிவதும் பிரம்ம ஞானம். இதனை லோகத்தாருக்கு புகட்டுவதற்கான பிரம்மமூர்த்தி பூஜித்த பூமி குடந்தை அருகில் உள்ள அவிட்ட நட்சத்திர ஸ்தலமான கொர்க்கை ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோயில். இது ஆவணி மாதத்திலாவது இந்த கோயிலில் உள்ள எல்லா முத்திகளுக்கும் தினந்தோறும் பூணூல் சாத்துவதும், நிறைய பூணூல்களை தானமாக அளித்து வந்தால் பிள்ளைகள் நல்ல கல்வி பெற்று நல் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குவார்கள். இப்படி பிள்ளைகளை பற்றி தொடர்ந்து 6 பகுதிகளாக பார்ப்போம். இப்படி கால நேரம் நம்ம சொல்கிறோமே, என் நேரமே சரியில்லை சார், இந்த ராகு சரியில்லை, கேது சரியில்லை, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ராகு கேது 2 பேருக்குமே ஒரு நல்ல நிலையை இறைவன் சிவபெருமானே, ஆதி மூல சிவனே அருளிய நீ இப்படியெல்லாம் இருப்பாய், உன்னை போற்றி புகழ்வார்கள். எதிர்காலத்தில் நீனும் ஒரு முக்கியமான கிரகங்களாக வழிபடுப்பாய் என்ற அற்புதமான புண்ணிய வரத்தை
அருளிய இடமே, அதாவது கும்பகோணம் திப்புராஜபுரம் அருகில் உள்ள ஸ்ரீ சேஷம்பாடி. அது அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே உள்ள நாகநாத சுவாமி தான் அந்த ராகுக்கும் கேதுக்கும் ஒரு அற்புதமான நல்ல வரத்தை கொடுத்த இடம். ஏன் ராகு கேதுவில் வந்து முடித்தீர்கள் கேளுங்க. இப்படி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கியிருக்கிறது. இன்று மக நட்சத்திரம் வரை சந்திரன் சிம்மராசியில் இருந்து எல்லா கிரகமும் இந்த ராகு கேதுக்குள்ள இருக்கிறனால இதை சொல்லுகின்றோம். ஆகையினால ததேவ லக்னம் சுதினம் ததேவா, சமஸ்கிருதம் வேண்டாம், தினமும் நல்லதாக நடக்கும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஆகையினால் உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், கிராம தெய்வம், ஒவ்வொரு ஊரிலும் உள்ள தெய்வங்கள் உங்களை காத்து கொண்டு இருக்கின்றது. எப்படி ஒரு மனிதனுடைய காலம் முடிந்தவுடன் அவனுடைய உயிர் பிரிய வேண்டும், நேரடியாக போகாது. அந்த தர்மராஜன் யம தர்மராஜ லோகத்திலிருந்து தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். நேரடியாக சென்று அந்த எல்லையில் உள்ள தெய்வத்தினிடம் இவனை இந்த இடத்திலிருந்து பிடித்து வர சொல்வதற்கு, இந்த ஆன்மாவை, இந்த உயிரை பிடித்து வருவதற்கு எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளது என்று அந்த எல்லை தேவதைகளிடம் அந்த நமது கணக்கை, வாழ்க்கை கணக்கை காட்டுவார்கள். அது உடனடியாக சரி போய் அழைத்து கொண்டு வந்து என்னிடம் காட்ட வேண்டும் என்று உத்தரவிடும். பிறகு காட்டுவார்கள். இரண்டையும் சோதிப்பார்கள். உன் பெயர் இதுதானப்பா, உன் அப்பா பெயர் இதுதானா, உன்னுடைய தெரு இதுதானா, உன்னுடைய வயது இதுதானா, எல்லாவற்றையும் சரியாக விசாரித்து சரிபார்த்து பிறகு உனது ஆயுளானது இந்த உலகத்திலே இப்பொழுது முடிவு பெற்றது, நீ செல்லலாம், உனக்கு என் அருள் உண்டு என்று ஆசி கூட வழங்கலாம். அப்படித்தான் அந்த எல்லையில் ஒரு பிராணியின் உயிரை கூட அந்த எல்லை தேவதனுடைய அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது, எடுக்க மாட்டார்கள். அதான் தெய்வங்கள். மனுஷன் எல்லாத்தையும் மீறுவான், எதை வேணாலும் மீறுவான். சொல்லாத சொல்லேம்மா, சொன்னதை சொல்லலேம்பான். இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது. இப்படி வாழும்போது நல்ல விதமான நமக்கு பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும். எதற்கு? நல்லதை செய்வதற்கு. யார் எதிர்த்தாலும் அரசர்கள் எப்படி செய்தார்களோ, சத்தியம்பத தர்மம் சர, இதை மீறுகின்றவர்களுக்கு சோதனையான பெரும் காலம், பெரும் புரட்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கலாம். ஒவ்வொரு மனதிலும் என்ன புரட்சி, நான் அதாக ஆகுவேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், மனம் புரட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் வாழ்க்கைக்கு நிரந்தரம் அல்ல. இந்த சரீரம் ஒரு காலத்திலே இந்த பூலோகத்தை விட்டு இந்த உடல் புறப்பட்டு விடும். இந்த ஆன்மா மட்டும் அழியாமல் எங்கும் நிலைத்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையிலே ஒரு மகானோடே இருக்க வேண்டும். எத்தனையோ கோடி ஜென்மங்கள் நான் எடுத்தாலும் குருவே உன் பெரும் அருள், பேரருள் இருந்தால், உன் அருள் இருந்தால் எத்தனையோ கோடி பிறப்பை உன்னால் நான் எடுப்பேன் என்று நமது வாத்தியார் சொல்வார். அந்த குரு அருள் இருக்கும்போது எத்தனையோ பிறப்புகள் இருந்தாலும் குரு அருகில் இருக்கும்போது அந்த பிறவி தலை நம்மை வாட்டாது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.